தாத்தா பெட்ரோல் இருக்கா? மன்னிச்சிருங்க எழுப்பிட்டேன். மாறி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். சில பேர் எல்லாம் பாருங்களேன் அப்படியே லைட்டாக போகிறாங்க. ஒருத்தர் வண்டி மட்டும் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல. ஏதோ டும்முன்னு என் வண்டியில் சவுண்ட் வந்தது. அப்போ ஸ்ட்ரீட் கேம் நிறைய இருக்காங்க. ஸ்ட்ரீட் கேமில் வந்து என்ன அது உதறது பறக்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் கேரளாவுக்கு ஒரு என்ட்ரு. கேரளாவுக்கு நான் போனதே இல்லை. ஜில்லுன்னு ஏசி மாட்டோ மாதிரி இருக்கு. இந்த எலக்ட்ரிக் நான் வாங்கினது வந்து 1 கோடி இருக்குது. இதான் சொன்னேன் அந்த முகம் பாருங்களேன் மலையிலேருந்து வர முகம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி கொந்தத்தில் போக போகிறேன். போலாமா? வரோமா? நாங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளம்பிட்டோம். எங்கேருந்து கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ப்ரோ வீட்டிலேருந்து, திருச்சியிலேருந்து கிளம்பிட்டோங்க. இவர் வீட்டில் தான் நம்ம தங்கியிருந்தோம். மனுஷன் உண்மையிலே வேறு லெவலுங்க. எங்களுக்கு சாப்பாடு போட்டு தூங்குறதுக்கு இடம் கொடுத்து அவர் பெட்டில் தூங்குங்கன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாரையும் தூங்க விட்டு வேறு லெவலான ஒரு பாண்டிங்க அவர் தான் நம்மளை டேக் கேர் பண்ணிட்டார். மணி பார்த்தீங்கன்னா 1:40. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரூரில் போய்ட்டு கனெக்ட் ஆக போகிறோம். கரூரில் போய்ட்டு அங்கே கரெக்டாகி அங்கேருந்தா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரைடிங் குரூவோட ஜாயின் ஆக போகிறோம். எப்படி இருக்கு போது தெரில. நான் நல்லா தூங்கினேன். சாப்பிட்ட உடனே தூங்கிட்டேன். எனக்கு சுத்தமாக முடியல. நான் வந்து ரெஸ்ட் எடுக்காதனால எனக்கு ஒரு கிறுக்குன்னு ஆயிடுச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு உடனே தூங்கிட்டேன். ஒரு கரெக்டாக 1 மணிக்கு தான் ஏந்தேன் நான். இப்போ கிளம்பி பேக்கெல்லாம் பேக்கிங் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அதை பார்த்து பயன்ட்டாரு. அவர் தான் சாதாரண நின்னா அவர் ஏச்சு வந்து பயன்ட்டாரு. உண்மையிலே அந்த அண்ணா பயன்ட்டார். நாங்கள் 4 பேர் வந்து வண்டியில் இன்னொன்று யாரோ திருட வராங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயன்ட்டார் போல். ஃபர்ஸ்ட் டைம் வந்து புது அனுபவம் இதெல்லாம். எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸோடய போகுமா. இப்போ வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க எனக்கு. அது பார்த்தீங்கன்னா ஜாலியாக போயிட்டுருக்கோம். ப்ரோ வீட்டில் ஜாலியாக தூங்கிட்டு இருந்தேங்க. அவர் வீடு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் அந்த ஃபோட்டோ இருந்தால் போடுறேன். பைக் ஸ்டிக்கர்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருந்தார் வீடை. நல்லா தூங்கினாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நல்லா தூங்கினேன். என் வீட்டில் தூங்குற மாதிரியே இருந்துச்சு அவர் வீட்டில் தூங்குறது. நல்லா தூங்கினேன், உண்மையிலே சொல்கிறேன். இது பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. கொஞ்சம் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுவோன்ருக்கோங்க. தாத்தா பெட்ரோல் இருக்கா? மன்னிச்சிருங்க எழுப்பிட்டேன். எவ்வளோ இருக்கு ஒன்றும் தெரியலையே. ஒரு டேங்க் ஃபில் பண்ணிவிடுங்க. கார்டு இருக்குல்ல, கார்டு போதும் ப்ரோ. 5 லிட்டரும் டேங்க் கெப்பாசிட்டி 16 நினைக்கிறேன். 16 போதுண்ணா. நான் கார்டு போட்டுருங்கண்ணா. 1168ங்க. தேங்க்ஸ் ப்ரோ. உண்மையிலே நைட்டில் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. அந்த ஊர்லாம் பார்க்கும்போது தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பி பெட்ரோல் அடிங்கன்னு சொல்கிறது மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ரோடே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ரோட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் இது எப்படி வெளியில் போகிறது தெரியல. பாருங்களேன், ஃபுல்லாக காடாக இருக்குது. காடாக இருக்குங்க ஃபுல்லாகவே. சின்ன ரோடுங்க, யாருமே இல்லை இந்த ஊரில். ஓ மை காட், ஒருத்தர் இல்லைங்க. அல்லோடும் போலையே தனியாலாம் வந்தா ஒரு ஆள் கூட தெரியல எனக்கு கண்ணில். வந்து கரெக்டாக தான் போகிறோமா ப்ரோ அப்படின்ட்டாரு. ஏன்னா இதுக்குள்ளே போகுது. மாறி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்படியே போயிடலாமா? சரி, ரிட்டர்ன் போயிடலாம். திருப்பி இப்படியே போயிடலாம். ரிட்டர்ன் ஆமாம். இந்த மாதிரி ரோட்லாம் வரவே வராது. சில நேரங்கள் கழித்து இத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து ரைட் பண்ண போகிறோம். அடடா எத்தனை பேர். நல்லா இருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பியாச்சு. சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. இவங்க வந்து மார்ஷல் ஒருத்தங்க போவாங்க, ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் கைடு போவார், லீடு ஒருத்தர் போவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோடு இப்போ அதிரப்பள்ளி வரைக்கும் நம்ம வந்து ஒரு க்ரூட்டிங் கொஞ்சம் 100+ போகிற மாதிரி தான் இருக்கும். 100 or 100+ போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக ஓட்டலாம். ஸோ
ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த லீடுக்கும் மார்ஷலுக்குள்ளேயும் ஓட்டுங்க, அதுக்கு மேலே ஓவர்டேக்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு பேசிட்டே வந்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு கம்பெனி, நிறைய பேர் இருக்காங்க, இங்கே நிறைய பைக்ஸ் இருக்குது. புது அனுபவம் இந்த மாதிரி கைட் பண்ணுறது. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. என்னென்னா நிறைய பேர் வந்து யாருமே வந்து ஹசார்ட் லைட் போடக்கூடாது, அண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அப்படி வண்டி நிப்பாட்டுன்னு தெரிஞ்சதுன்னா ஹாரனை வந்து ப்ளோ பண்ணிகிட்டே இருங்க, தென் ஐபி மாட்டிகிட்டே இருங்க, நாங்கள் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஏதாச்சும் தான் நீங்கள் வந்து ஹாரன் வழியாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த மாதிரி ஹசார்ட் லைட் போட்டால் வந்து நீங்கள் எங்கே தெரிஞ்சீங்கன்னு தெரியாது, ஸோ அதனால் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடா 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 எல்லாம் பாருங்களேன், அப்படியே லைனாக போகிறாங்க. உண்மையிலே நல்லா இருக்குங்க இது. ஐயோ, இதை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த எல்லோ கலர் சாக்லேட் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து சென்னை போனோன்னே கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு போட்டுருவாங்க. காசு இல்லை, காசு சேர்த்தோடனே போட்டுருவோம். கொஞ்ச நாள் போட்டேன் கண்டிப்பாக. பாருங்க, இதான் நம்மளோட கூட்டம். இப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்கா. இதுதான் எம்டி, அப்புறம் ஒரு R15 இது நம்மளோட ஜாயின் ஆகிட்டாங்க. யார் நேற்று எல்லாரும் பரவாயில்ல ஜாயின் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, நம்மளும் ஜாயின் ஆகி ஜாலியாக போகணும்னு சொல்லிட்டு நாங்களும் சேர்த்துக்கிட்டோம். இதில் நாங்கள் இருக்கு எல்லாம் ஒரே ஒரு இனம் தான், பைக்கர். நான் ஹெல்மெட்லாம் போட்டிருக்காங்கப்பா. அவங்ககிட்ட ரைடிங் ஜாக்கெட் தான் இல்லை, பட் பயங்கரமாக தான் இருக்காங்க. என்னை திரும்பி பார்க்குறாங்க, என்ன இவங்க அந்த பசங்க எதாவது சொல்கிற போகிறாங்களா அப்படின்ட்டு. அப்போல்லாம் இல்லை, ஜாயின் பண்ணி நல்லது தாங்க, சந்தோஷம் தான். ஒருத்தர் வண்டி மட்டும் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல், வண்டி போக மாட்டேங்குது. முறுக்க வந்து வண்டி வந்து கிளச் பிளேட் ஏதோ போயிடுச்சு போல், ஈர் போட்டால் போக மாட்டேங்குதுன்னாரு. ஆடாடாடா, ஏதோ டும்முன்னு என் வண்டியில் சவுண்ட் வந்தது நான் போகும்போது. ஜம்முண்ணா தெரியல எங்கேருந்து நெக்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா அசால்ட்டாக ஓட்டினோம்ப்பா. ப்ரோ என் வண்டி ஓட்டு வேணா போ. சில நேரம் கழித்து அப்பா கொஞ்சம் நேரம் டீ பிரேக் எடுத்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கிட்ட உள்ள என்ட்ரா போகிறோம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செல்லக்குட்டியான ஒரு தம்பி இருக்கான், ஓஜின்னு சொல்லிட்டு. அவனை பார்க்கணுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் இப்போ வந்து ரைடிங் குரூப்பில் போடுவோம், நம்மளால் வந்து தனியாக போக முடியாது. மேபி வரும்போது வேணால் பார்த்துட்டு வர வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் எப்படின்னு என்னென்னுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னா ஸ்ட்ரீட் கேம் நிறைய இருக்காங்க. ஸ்ட்ரீட் கேமில் வந்து ஒரு போல் டு போல் வரைக்கும் ஒரு ஸ்பீட் கால்குலேஷன் இருக்குமா. அந்த போல் நீங்கள் ஸ்பீட் கால்குலேஷன் மாற்றி கொஞ்சம் ஓவராக ஸ்பீட் க்ராஸ் பண்ணிட்டீங்க, அந்த டைமை க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன் வந்துடும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சரி ஒரு ஸ்பீட் கேமரா வந்து ஸ்லோ பண்ணிக்கிறேன் அப்படின்னேன். அது அப்படி இல்லை, ஸ்பீட் கேமரா ஸ்லோவெலாம் பண்ண முடியாது, அது இது இங்கே இருக்கிறது வேறு மாதிரி வரும் அப்படின்னாங்க. மணி பார்த்தீங்கன்னா 6:10 6:20 இருக்கும். ஸோ ப்ரோட சேனல்லையும் பார்த்தீங்கன்னா அலோன் ரைடர் 48 மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட லவ் வந்து எப்பவுமே கொடுக்கணும். ஸோ வந்து ப்ரோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் வீடியோஸ் பாருங்கள். லாரி வருதுப்பா, இவர் கை போட்டார். தெரிஞ்சு ஒரு 9 மணிக்கு போயிடுவாங்க, 9 மணி 10 மணிக்கு. நானும் 9 மணி 10 மணிக்கு அதிரப்பள்ளி போயிடுவோம். அதிரப்பள்ளி போயிட்டு தான் வால்பாறை போகிறோம். நாங்கள் அதிரப்பள்ளி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வால்பாறைக்கு போடுறோம், பறக்க விட்றோம், செதற விட்றோம், கதற விட்றோம், பறக்க விட்றோம், செதற விட்றோம், கதற விட்றோம். என்னப்பா அது உதறது? இது லைட்டாக உதறின மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் என்ன பண்ணேன், க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஓட்டிட்டு இருந்தேன்னா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மிளகாக்களை வந்து ரொம்ப கடுப்பேற்றிட்டே இருந்துச்சுனால வந்து கண்ட்ரோல் பண்ணவும் இல்லை. அதனால் வந்து அதுக்கப்புறம் நான் க்ளவுஸ் அவுத்துட்டு ஓட்டினேன்னா இந்த மாதிரி கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஐயோ என்ன நடுங்குது. எல்லாரும் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆசை இருக்கும்ல போகணுன்னு சொல்லிட்டு அவங்களாம் விசித்திரமாக இருக்கிறாங்களே. நானும் இந்த மாதிரி தான் பார்த்துட்டு சின்ன வயசுல இந்த மாதிரி ரைடிங்கில் ரைடர்ஸ்லாம் நிறைய போகும்போது அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து விசித்திரமாக பார்ப்பேன். யாருங்க என்ன பண்ணுறாங்க பைக் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போவாங்க இவங்க ரைடர்ஸ் இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளே வந்து ஒரு ரைடிங் குரூப்பில் போகிறோம். 5 4 3 2 1 பறக்க ஆரம்பிக்கும். ஆப்போசிட் சைடில் வரலாம், இந்த ரோட்டு வராங்க. கையை வரைச்சிருக்கா, அவர் கை ரொம்ப வேற சொதான்னு இருக்கு. எல்லாம் நிட்டாங்க. இதான் நம்மளுடைய ரைடிங் குரூப்புங்க. ஓ பெட்ரோல் பண்ணுவா? ஓகே ஃபைன். பெட்ரோல் பண்ணணும் போல. நான் பாட்டு என்ன இங்கே நிற்கிறாங்களே அப்படின்னு வந்துட்டு இருந்தேன்.
கிளைமேட் எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருக்குல்ல, நல்லா இருக்கு உண்மையிலே கிளைமேட் பயங்கரமாக இருக்குங்க. கையெல்லாம் விரைச்சிருச்சு. இந்த இதெல்லாம் வருங்க, தென்னை மரம் அங்கே ஏதோ ஏரி ஒன்று தெரியுது பயங்கரமாக. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. மலையில முகம் பாருங்களேன், ஐயோ வேற மாதிரி நல்லா இருக்குல்ல, ஆன்லாம் இருக்கு. ஆஹா, நம்ம ஆட்கள் ரைடிங் நின்றுட்டே போகிறோம், நம்மளும் நின்றுட்டே போவோம். உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சுங்க அந்த வியூ. கிளைமேட் வந்து எங்களை வர வைக்குது, அப்படியே லைட்டாக தூரலாம் அடிக்குது. பார்ப்போம் என்னன்னு. பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு. நான் ஷேர் பண்ணுறேன் அங்கே போய் ஷேர் பண்ணுறேன். அவர் ரெயின் கோட்லாம் வாடிட்டாரு. மழை பெய்தான். அடாடா சார் அவங்க வந்து கேட்டு போகிறாரு, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போகலாம். மழை பெய்கிற மாதிரி இருக்காங்க, அதனால பார்த்தீங்கன்னா உள்ளே கவர் போட்டேன். ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த போலீஸ்காரங்க அண்ணன் வந்து உண்மையிலே எங்ககிட்ட வந்து நல்லா பேசியிருந்தாங்க. எங்கே போகிறீங்க, சேஃப்டியாக போங்க, பார்த்து பத்திரமா போங்க, ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு தான் சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி. ஆஹா, பாலக்காடு வந்துட்டோங்க. பாலக்காடு 22 கிலோமீட்டரு, கொச்சி 154. இதோ இந்த 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 கேமரா தான் சொல்லியிருந்தேன். ஓ மை காட் ஃபைனலி ஃபர்ஸ்ட் டைம் கேரளாவுக்கு ஒரு என்ட்ரு. கேரளாவுக்கு நான் போனதே இல்லை. ஐயோ என்னங்க இருட்டிட்டு இருக்கு, பயங்கரம் மோசமாக இருட்டிட்டு இருக்குங்க. உண்மையிலே செட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமாக இருக்கேன்ப்பா. உண்மையிலே ரைனில் ரைட் பண்ணுறது நல்லா இருக்குங்க, ஜில்லுன்னு ஏசி மோட்டோ மாதிரி இருக்கு. இந்த சுற்றுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏசி மோட்டோ மாதிரி ஜில்லுன்னு குழுன்னு இருக்கு. எங்க அவளோட லீடு எங்கே போயிட்டாரா, நானே காணோம். வந்து சில நேரம் கழித்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு மணி பாட்டிட்டோம், அந்த கிளம்பலாம் ப்ரோ. ஸோ ஒரு மணி பாட்டின உடனே ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருந்தோங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இது எதுக்குன்னா இது வந்து 1 கோடி அடிக்குமா, 1 கோடி கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லியிருந்தாரு. கேரளா போனால் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாங்க. ஸோ இதெல்லாம் 50 ருபீஸ். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 crores. இந்த லாட்டரி டிக்கெட் நான் வாங்கினது வந்து 1 கோடி இருக்குது, 50 ரூபா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸாக, இது 10 கோடி தான். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு லக்கு கிடைச்சா வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமமலைனால நாங்கள் ஓரமாக நிப்பாட்டி சரி டீலாம் குடிச்சிட்டு போவோம்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வண்டி ஓட்டிகிட்டு பேச ஆரம்பிக்கும் மீதி விஷயங்கள்லாம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் லாட்டரி டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு ஒரு சேட்டா வந்து பயங்கரமாக பேசினாருங்க. இந்த மாதிரி வந்து போகலாம் ப்ரோ. சேட்டா வந்து இந்த மாதிரி பேசினார், இந்த மாதிரி வந்து அதிரப்பள்ளி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டார். நான் வந்து சென்னையில் வந்து வந்திருக்கோம் அப்படின்னே. எங்கே போகிறீங்க அப்படின்னா அதிரப்பள்ளி போகிறோம் அப்படின்னே. அதிரப்பள்ளி போகிறீங்க, பார்த்து போங்க, அங்கே சேராக இருக்கும், மழை வேறு பெய்யுது, ரொம்ப சேருக்குள்ளே இறங்காதீங்க, வலிக்கிடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு. ஸோ எங்கள் அப்பாவோட அதனால வந்து லாட்டரி டிக்கெட் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு சும்மா நான் வந்து அதில் வந்து 1 கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்றத ஒரு இதுக்காகலாம் வாங்கலை. அதில் வந்து சும்மா ஒரு ஆசைக்காக இது வரைக்கும் நம்ம வாங்கினதே இல்லையே, லைஃப்பில் ஒரு வாட்டியாக வாங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு நாம வாங்கி வச்சுட்டேன் பர்ஸில். ஸோ கேரளா வந்திருக்கோம், லாட்டரி டிக்கெட் வாங்கலாம் எப்படி, அதனால் வாங்கி வச்சிட்டேங்க. உண்மையிலே இந்த நேச்சர் இருக்குது தெரியுமா, அது வேறு லெவலு. ஸோ ஒரு சொட்டு கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாகவே காமிக்கல, ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு இந்த கிளைமேட் எல்லாம். ஸோ லாட்டரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிரப்பள்ளி போகிறோன்னு அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் வந்து அந்த நேந்திரவளம் சிப்ஸ் வாங்கினாங்க. நேந்திரவளம் சிப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 வகை இருந்துச்சு, காரம், அப்புறம் ஸ்வீட்டு, தென் வந்து நார்மலு. சரி ஸ்வீட் நம்ம சாப்பிட மாட்டோம், சரி காரம் வாங்கணும்னு சொல்லி வாங்கினோம். இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக நஞ்சிட்டு போன ரெயின் லைனர் போட்டுக்கிட்டு, அது நம்ம ப்ரோ கொடுத்தாலே ரெயின் லைனர் தான். அப்புறம் போய் அங்கெல்லாம் டெஸ்டி பண்ணுற மழை நின்றுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பி நார்மலாக ரைட் பண்ண ஆரம்பித்தோம்.
இப்போ இதை பார்த்துக்கிட்டா நம்ம கொஞ்சம் பின்னாடி இருக்குங்க, நம்ம கேங் விட்டு பின்னாடி இருக்கோம். பார்த்தா 35 கிலோமீட்டர்ஸ் கிட்ட பின்னாடி இருக்கும். இந்த பாருங்களேன், அதான் இதான் சொன்னேன், இந்த நேச்சர் தான் சொன்னேன். காட் ஆஃப் நேச்சர்னா கேரளா தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த காட் ஆஃப் நேச்சர் காணும் இது வந்து கேரளா கண்டிப்பாக. நான் வந்து நிறையா வாட்டி கேட்டிருக்கேன் காட் ஆஃப் நேச்சர் வந்து கேரளா அப்படின்ட்டு. நான் உண்மையிலே இன்னைக்கு தான் இப்போ தான் பார்க்குறேன். திருச்சூர் பக்கம் நேராக போனால் பயங்கரமாக இருக்கும். உண்மையிலே மழை பேஞ்சு ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. இப்போ தான் எல்லாமே ஊற்ற வச்சேன், மழை இருந்துச்சு நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்களேன், இந்த மாதிரிலாம் சென்னையில் வாங்க முடியுமா? உண்மையிலே வாங்க முடியாது சென்னையில். அப்பா அதே மணி பார்த்தீங்கன்னா 8:37 அந்த பனி அப்படியே வந்து மேலே தெரியுது. இதான் சொன்னேன் அந்த முகம் பாருங்களேன், மலையிலேருந்து வர முகம் அடி பொலியாக இருக்கா. பனி பாருங்களேன் எவ்வளோ அதிகமாக இருக்குது அதில். இது எல்லாம் ரப்பர் மரம் போல. சந்தோஷ், ரப்பர் மரம் பாரு, எல்லாம் ரப்பர் மரம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கவர் கட்டிஸ் இருக்காங்க. இதோ உங்களுக்கு சரிதான் தெரியல, அங்கே ஃப்ளவர். திருப்பி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என்னங்க போயிட்டு வருது. அட ஐயோ, மழை திரும்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை வந்து கொஞ்சம் தூரல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போதான் மழை இருந்துச்சுன்னு எல்லாமே ரிமூவ் பண்ணி உள்ளே வச்சேன். சரி வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா தூரல் அடிக்குது. சரி குகை இருக்கா? குகைக்குள்ளே போகிறோமாக்கா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் குகைக்குள்ளே, இந்த மாதிரி குகைக்குள்ள. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி குகைக்குள்ளே போகிறேன். சரி போனதே இல்லைப்பா. வா டனல் மாதிரி இருக்கு. தண்ணியா இருக்குன்னு நினைக்கிறேன். வேற மாதிரி. வேற மாதிரிங்க அந்த புகை நல்லா இருந்துச்சு. டனல் மாதிரி. அடாடா எனக்கு வந்து வர்ணிக்க வார்த்தையே வரல, அவ்வளோ நல்லா இருக்கு கேரளா. கேரளா பீப்பிள் யாராச்சும் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா என்னை இன்வைட் பண்ணுங்கப்பா. ஒரு யாராவது சோர் போட்டு வளர்த்திங்களாப்பா, நாளைக்கு வந்துட்டு போவோம்ப்பா. கேரளாலாம் சுற்றி பார்த்துட்டு போகிறோம்ப்பா. காசு தான் இல்லை, உங்கள் வீட்டில் நான் தங்க வச்சு இப்போ சாப்பாடுலாம் போட்டிங்கன்னா வந்து தங்கி பார்த்து போயிடுவேன். ஒரு காரு ஒருங்கி போயிருக்கு. பயங்கரமான இருக்கு. மழை திருப்பி நின்றுச்சு, இப்போ ஃபுல்லாக காஞ்சிருச்சு கொஞ்சம். இந்த ரோட்லாம் கொஞ்சம் மழை இல்லை பார்த்தீங்கன்னா செம்ம சேரு. ஆனால் நான் இருங்க, நான் போயிடுறேன். விலஞ்சி பாரா ரோடாங்க இதில். ஆனால் இதில் வீடுங்கள்லாம் மாதிரி பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க. ஏதோ இது ராஜாவாளிகை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. சின்ன வீடாக இருந்தாலும் அது பாருங்களேன். இந்த பாருங்க நிறைய வீடு பார்க்கவே அழகாக இருக்குது. குட்டியாக இருந்தாலும் இந்த பாருங்க, இந்த வீடு பாருங்க குட்டியாக இருந்தாலும் வீடு அழகாக கட்டியிருக்காங்கப்பா. இந்த இடத்துல எல்லாமே வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்குது வீடு. இந்த வீடு பாருங்க, இந்த வீடு பாருங்க. ஃபுல்லாக க்ரீனரி தாங்க எல்லாமே. ஒரு இடம் கூட க்ரீனரி இல்லாத சினாரியா கிடையாது. க்ரீனரி எல்லா இடத்துலையும் க்ரீனரியாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இது என்னப்பா ஆட்டோவா? ஷேர் ஆட்டோ போல இது. ஷேர் ஆட்டோவா? ஆமாங்க, ஷேர் ஆட்டோ போலங்க. ஆப்போசிட்லேயும் ஒன்று போச்சு, இங்கே ஒன்று போகுதுப்பா. ஷேர் ஆட்டோ போலப்பா அது எல்லாமே. இந்த ரோடை பாருங்களேன், அனிமல் கிராசிங் ஜோன் லிமிட் 30. அப்பா அடாடாடா, நிறைய அனிமல்ஸ் இருக்குமாங்க இங்கே. ஐயோ, சிறுத்தை புலிலாம் இருக்குமா? எதுக்கும் கையை நம்ம ரெடியாகவே வச்சுப்போம். ஏதாவது வந்துச்சுன்னா பட்டுன்னு ஓடிடலாம். வேறு லெவலில் இருக்குங்க. சரி, நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான் இருக்கோம் இங்கே. ஆமாம், அங்கே ஒரு ரோடு போகுதுப்பா.
ஆனால் இங்கே நிற்கலாமா இல்லையான்னு கூட தெரியல. ஏதோ அனிமல்களுமே வந்து நம்மளும் அட்டாக் பண்ணுற போதுப்பா. ஸோ கைஸ் இதுதான் வந்து இந்த ஃபாரஸ்டான ஏரியாவா. ஸோ எங்களோட பைக்கெலாம் பார்க் பண்ணி வச்சிட்டோம். ஸோ என்னோடய 250 ப்ரோவோட ஜிடியும் பயங்கரமாக இருக்குங்க இந்த லொக்கேஷனு. வெறித்தனம் போமா. ஸோ கைஸ் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த லொக்கேஷன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னுப்பா. பார்த்தீங்கன்னா அஜரப்பள்ளி ரோட்டில் தான் இருக்கும். அஜரப்பள்ளி பெட்ரோல் பங்கில் அடிச்சோம் பெட்ரோல். அங்கே வந்து எவ்வளோண்ணா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 105 ரூபாங்க 1 லிட்ரு. ரொம்ப அதிகம் 105 ரூபா. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 101 ரூபா, இங்கே வந்து 105 ரூபா. அங்கே ஆறு போகுது பாருங்க. அடாடாடா அதை கவனிக்க மாட்டேனப்பா. தெரியுதா உங்களுக்கு? நதி மாதிரி போகுது. ஆனால் என்ன நதின்னு தான் தெரியல, பேர் தெரியல. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவங்க, லைஃப் சேவர்ஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். மரம் வேறு பிடுங்கி போட்டிருக்காங்களா? நம்ம வந்து அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோட்டில் இருக்கோங்க. இந்த ரோட்லாம் படுத்துட்டே போகலாம் போல. Animal crossing, 30 limit. Foreigners வந்துருக்காங்க, foreigners. வெல்கம். அதுமே அதான் அந்த நதி வந்து இந்த நதி தான் அப்படி வருது. வாட்டர் ஃபால்ஸில் பார்த்துட்டு போ. நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு பார்க்கிங் போட்டு இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். பயங்கரம் அடிப்பொலி. பயங்கரமான சாரல் காய்ச்சிங்க. அப்புறம் பார்த்தா மழை ஃபுல்லாக வேற லெவல் ரொம்ப மழை ரொம்ப அதிகம்.